வணக்கம் மக்களே, இந்த வாரம் நாம பார்க்க போற இரண்டாவது விமர்சனம் கோவை சரளா நடிப்புல பிரபு சாலமன் இயக்கத்துல வந்திருக்கக்கூடிய செம்பி திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கறது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கொடைக்கானல் புலியூர் கிராமத்துல வீரத்தாய் அப்படிங்கிற பாட்டி தன்னுடைய 10 வயது பேத்தி சிறுமி செம்பியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க சுத்தி பார்க்க வர்ற 3 இளைஞர்களால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க சிறுமி செம்பி. தன்னுடைய பேத்தியை இப்படி பண்ணவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீதிக்காக போராடுறாங்க வீரத்தாய். சோ அந்த குற்றவாளிகள் யாரு, அவங்க தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா, சிறுமி செம்பிக்கான நீதி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதான் இந்த செம்பி திரைப்படத்தின் கதை. கோவை சரளா பில்லர் ஆஃப் த பிலிம் வீரத்தாய் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவும் வீரமான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை ரொம்பவும் டெடிகேஷனாவே அவங்க பண்ணியிருக்காங்க. தான் ஒரு நடிப்பு ராட்சசி அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நடிப்புல அவங்க ரொம்பவே மிரட்டியிருக்காங்க. அந்த டஸ்கி ஸ்கின்னு, முகத்துல சுருக்கம், நரைமுடி, இப்படி இன்னும் நிறைய காட்சிகள்ல அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை அந்த படம் முழுக்க நாம பார்க்க முடியுது. குறிப்பா ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய பேத்திக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு அவங்க வெடிச்சு அழுகிற காட்சியில படம் பார்க்குற எல்லாருமே கண்கலங்க வச்சுட்டாங்க. நிலா அப்படிங்கிற சின்ன பொண்ணு தான் இந்த படத்துல செம்பி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணும் நடிப்புல ஈக்குவலா மிரட்டியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் அந்த பொண்ணுடைய நடிப்பு ஆர்டிபிஷியலா தெரியவே இல்லை, ரொம்பவும் சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. நடிகர் அஸ்வின் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. தனக்கு கொடுத்த கேரக்டரை அவர் நீட்டாவே பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. மற்றபடி இந்த படத்துல தம்பி ராமையா, நாஞ்சி சம்பத், பழக்கற்பையா, ஞான சம்பந்தன் மற்றும் பலம் நடிச்சிருக்காங்க. அம்மாச்சி வர்ற வரைக்கும் இங்க இருந்து இறங்க கூடாது, சரியா? சக்கர வண்டியை கொஞ்சம் கரைச்சி விடுறான். இயக்குனர் பிரபு சாலமன் இந்த படத்திலையும் காடுகள் மலைகளை கதைக்களமா வச்சு இந்த படத்தை ரொம்பவும் அழகாவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு நம்பிக்கை தர மாதிரி ரொம்பவும் அழகாவே நடந்துட்டு இருந்தது. பெண் கதாபாத்திரங்களை மயமா வச்சு கதை நகர்த்தப்பட்ட விதம் அது என்கேஜிங்காகவும் எமோஷனலாகவும் நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஆனா செகண்ட் ஹாஃப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அளவுக்கு அதிகமா செயற்கைத்தனம், ஹீரோயிசம் இதெல்லாம் ஏற்றி ஒரு மாதிரி படத்தை முடிச்சது கொஞ்சம் ஏமாற்றம் தான். நிவாஸ் கே பிரசன்னாவின் இசை பாடல்கள்ல சுமாரா இருந்தாலும் பின்னணி இசை கொஞ்சம் நிறைவா இருந்தது. ஒளிப்பதிவாளர் ஜீவனின் ஒளிப்பதிவு கண்களுக்கு குளிர்ச்சி. உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு மொழி தேவையில்லை, வலி போதும் அப்படின்னு சில வசனங்களும் படத்துல நல்லா இருந்தது. அடுத்தவங்களோட வலிய வேதனை உங்களுக்கு இறச்சலா போச்சா? வலிய வேதனை பட்டவன கத்த வேண்டிய இடத்துல போய் கத்த சொல்லு. தரக்காட்டுல வாழ்ற உங்களுக்கு மலைக்காட்டுல வாழ்ற எங்களை பார்த்தா அருவருப்பா தெரிஞ்சதுன்னா படத்தோடைய பிளஸ் அந்த கதாபாத்திரங்கள் வழியா நாமளும் கதையோட ஒன்றி போய் செம்பியுடைய நீதிக்கான பயணத்துல அப்படியே இணைஞ்சிடறோம். இன்னொன்று படத்தில் வரக்கூடிய நிறைய எமோஷனல் காட்சிகள் நம்மளை அப்படியே உரைய வச்சிருது. அரசியலாக்கப்படுற பாலியல் பிரச்சனை அதை சாதகமாக்கி ஜெயிக்க நினைக்கிற அரசியல் கட்சிகள் இதெல்லாம் இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருந்த விதம் ரொம்பவும் நல்லாவே இருந்தது. படத்தினுடைய பிரச்சனையே அந்த செகண்ட் ஹாஃப் தான். ஒரு பேருந்துல வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் ஒன்னாதான் இருக்கும். அது இயக்குனர் நிரூபிக்கிறதுக்காகவே அந்த பேருந்துக்குள்ள அளவுக்கு அதிகமான உரையாடல் காட்சிகளை நிரப்பி வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த உரையாடல்கள் சலிச்சு போய் செயற்கைத்தனமாகவும் நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ற மாதிரியும் மாறிடுது. பெண் கதாபாத்திரங்களை மயமா வச்சு நகர்ந்துட்டு இருந்த கதை மீட்பர் அஸ்வின் வந்தோன்னா அவர் தலைமையில படம் நகர்றது, அவர் நியாயம் கேட்டு சண்டை போடுறது, கடைசியில கடவுள் ரஞ்சுக்கே பில்டப் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த படத்தோட போக்கையே கொஞ்சம் மாத்திருச்சு. அவ்வளோ பெரிய மலையில இருந்து கார், பேருந்து இதெல்லாம் கீழே விழுகிற காட்சிகளை படமாக்கப்பட்ட விதம் ரொம்பவும் அருமையா இருந்தது. சில காட்சிகளை நமக்கு மைனா படம் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிருது. லாஜிக்கா படத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கு, பட் அதை பத்தி நம்ம யோசிக்க விடாத அளவுக்கு திரைக்கதை வேகமா நகர்ந்துருது. இன்னொன்று இந்த படத்துல மைதா மாவு முஞ்சி, டைல்ஸ் மண்டியா அப்படின்னு சில உருவகேலி வசனங்களும் வந்தது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. படக்குழு அதை தவிர்த்து இருக்கலாம். இந்த படத்துல ரொம்ப முக்கியமானதே அந்த கோட் சீன் டிராமா தான். பட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை வீக் பண்ணிட்டு தேவையில்லாத சேசிங் சீனுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் கிளைமேக்ஸ்ல படத்தை முடிச்ச விதம் ரொம்பவும் நிறைவா இருந்தது. மொத்தத்துல இந்த செம்பி ரொம்பவும் அழகா வந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான படைப்பு. பட் சில சொதப்பல்களால நம்மளை பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. பட் கோவை சரளாவின் நடிப்பு, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி, அந்த பஸ் ஸ்டென்ட், எமோஷனல் காட்சிகள், அதில் இருக்கக்கூடிய அன்பு, இதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட பெரிய ஸ்கிரீன்ல ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரபு சாலமனின் இன்னொரு ஆவரேஜான மூவி, அவ்வளவே.